none can replace Sister Jessie in my life. The empty chair will be empty chair always. நான் இங்கே ஒரு ஸ்டாஃபாக நின்று பேசல. I'm standing here as a daughter. She's too young to be a mom for me, but she has been. அவங்க எனக்கு ஒரு தாயாக இருந்திருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, ஒரு அக்காவாக இருந்திருக்காங்க. அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. I worked with her for 10 years. It's like same house we lived, we ate together, we talked and talked for hours. Last month எனக்கு அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ண கால் பண்ணுற தைரியமே எனக்கு இருக்காது. ஒவ்வொரு தடவையும் அப்டேட் கிடைக்கிறப்ப கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் தைரியம் வர வச்சு மெசேஜ் பண்ணுவேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் பேச ரொம்ப தயங்குறேன்னு சொல்லி கால் பண்ணாங்க. 3 hours என்கிட்ட பேசினாங்க. நிறைய காரியங்களில் பகிர்ந்து கொண்டாங்க. அதில் விசுவாசத்தை பற்றி பேசுகிறப்ப சொன்னாங்க, ஸ்பீக் டு த மவுண்டன்ஸ் ஆல்வேஸ். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். எத்தனையோ பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் நான் பார்த்துருக்கேன், ஆனால் சிஸ்டர் ஜெஸ்ஸி மாதிரி நான் யாரையும் பார்த்ததே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 15-18 வருஷத்துக்கு முதல் ஸ்டாஃப் டீம் ரொம்ப கம்மி, ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே ஹார்வெஸ்டில். அந்த டைமில் எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. மெய்டு இருக்காது வீட்டில். ஸ்வீப் பண்ணுறதோ, மாப் பண்ணுறதோ, குக் பண்ணுறதோ. நிறைய மிஷின்ஸ் டீம் வருவாங்க. இன்றைக்கி 12 மணிக்கு ஒரு டீம் வந்தாங்கன்னா அவங்க போயிட்டு 2 மணிக்கு இன்னொரு டீம் வருவாங்க. ஐ ஹவ் சீன் ஹர் வாஷிங் த டாய்லெட்ஸ், மேக்கிங் பெட், குக்கிங். நான் சமைச்சேன்னா என் கூட நின்று கடைசி வர அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நான் பார்த்ததே இல்லை. நம்மெல்லாம் இந்தியா, வி லவ் இந்தியா, வி ஆர் இண்டியன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க ஒரு மலேசியனாக இருந்துட்டு எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த ஃபாரினர் வந்தாலும் தே ஷுட் நாட் அண்டர் எஸ்டிமேட் இந்தியா, யூ ஷுட் ரெப்ரசன்ட் இந்தியா இன் அ வெரி எக்ஸலண்ட் வே. அது டாய்லெட்டாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், டேபிள் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த எக்ஸலன்ஸ் ஆஃப் காட் ஐ ஆல்வேஸ் saw in her life. என்னோட லைஃப்பில் ஒரு டார்க் சைட் ஐ வென்ட் த்ரூ. எத்தனையோ ஆர்கனைசேஷனில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நானும் படிச்சிருக்கேன் பைபிள் ஸ்கூலில். பாஸ்டர் சிஸ்டர் ஜெஸ்ஸி என்னை கூப்பிட்டுட்டு they gave me an opportunity none will give, even you will not give. பாஸ்டருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. he told me, I want you in my house as a sister-in-law for my wife. எனக்கு ஒரு தங்கச்சியா, ஜெஸ்ஸிக்கு ஒரு சிஸ்டர்-இன்-லாவா, நீ எங்கள் வீட்டிலே இரு, நோ நீட் டு பி அ ஸ்டாஃப், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் நிஸ். நான் சொன்னேன், நான் ஃபாஸ்டிங் போட்டு சோமன்ட்டு சொல்கிறேன் பாஸ்டர். அப்போ ஜெஸ்ஸி என்கிட்ட சொன்னாங்க, இட் இஸ் ஹார்ட் டு பி அ ஸ்டாஃப் வித் கல்யாண், பட் இட் இஸ் வெரி ஈஸி, யூ கேன் பி அ சிஸ்டர். I said, I want to be a staff because I want to learn a lot. I don't want to be in a comfortable zone. இந்த ஒரு privilege nobody will give, giving a space in their family. And I really want to thank you, Pastor and sisters not there. And I always made sure I used to thank her for trusting me. அவங்க பிள்ளைங்கள ட்ரஸ்ட் பண்ணி எங்கிட்ட விட்டுட்டு போகிறதுக்கு I was not matured enough. When I was taking care of house of kids, I was just 24 and my son was 1 year old. எதுவுமே தெரியாது. பாத்ரூமில் போய் டேப் திறந்துட்டு சத்தமாக அழுவேன் நான். I couldn't handle the children and I was going through some issues in my life. நிறைய தடவை being in ministry, I decided to commit suicide. எப்படி கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்கன்னே தெரியாது. She used to call me exactly night 12 o'clock. What are you thinking? What's happening in your mind? சொல்ல தயங்குவேன். அப்படியே நான் என்னெல்லாம் யோசித்து வச்சிருக்கணும் அப்படியே ப்ராஃபட்டிக்காக சொல்லுவாங்க. It happened twice and once she confronted me. She said, God loves you as you are. And I said, maybe my life is a failure. She told me, your life is not a failure because God chose you when you were in mother's womb.
கல்யாணமோ இல்லை உன்னோட மினிஸ்ட்ரியோ உன்னோட குவாலிஃபிகேஷனோ that is not going to be a ladder for you to go up. Then she said, you're going to take care of Sunday school. And God gave an opportunity to minister into children, and I was taking care of Sunday school. Then she said, you're going to take responsibility in the mission office, mission house, mission team. Then one day she challenged me because I was hearing clearly about the missionary call. She called me and she said, it is not easy to be a missionary. Don't go. I was excited. She told me the reality because she is wired as a Chinese, born and brought up in Malaysia, lived in India. She had lots of challenges. But she said, if you hold on to God, you will never fall. He will make you to shine wherever you are. She gave job opportunity. சொல்வாங்க, நீ பாஸ்டர் கிட்ட பேசிட்டு ஏதாவது ஜாப் போ, you take care of your son. என்னோட சன்னோட லைஃப்ல I used to get lots of questions, lots of sickness he got. திடீர்னு பிரெயின் டியூமர்னுவாங்க, he met with an accident. ஒவ்வொரு டைம்லையும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் தம்பிக்கு நான் கால் பண்ணுறதோட ஃபர்ஸ்ட் ஐ கால் Mr. Jesse, then I message Pastor. He was always like a dad and an elder brother. She will just motivate me. Then one thing I want to share, the brokenness which comes into our life. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, உன் பையனை ஒரு நல்ல ஒரு கிளே பிளேட்டாக இமேஜின் பண்ணு, ஹீஸ் broken into pieces. But when God takes him, தங்கமுலாம் பூசப்பட்ட ஒரு பிளேட் அதை மாற்றிட்டாருன்னா அதோட வேல்யூ 100 ரூபாயில இருந்து அது எத்தனை ஆயிரமா மாறும். So when you give importance to God and Jesus, the value will change. She will always parent me. எனக்கு கைட் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு தாயாவும் இருப்பாங்க. And I used to call her Red Angel, and I was shocked to see her in red dress. இந்த photo எனக்கு அனுப்பியிருந்தாங்க. I said, hi Red Angel. I used to call her, you're a living Job, female Job. அவங்கள மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ண பர்சன் என்னோட லைஃப்பில் யாருமே இல்லை. நிறைய லேடிஸ்க்கு, மிஷனரி கேர்ள்ஸுக்கு ஐ யூஸ் டு ஷேர் லாட்ஸ் ஆஃப் டெஸ்டிமனி அபவுட் சிஸ்டர். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். சிஸ்டர் நல்ல ஜெபிப்பாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். So one sister went to Bihar. She had a spiritual warfare. She had a very hard time there. She called me around 1 o'clock. She asked me, can you pray for me? So we prayed and prayed and prayed. And she could hear the Spirit speaking, the audible voice. She came back. She hugged me and prayed. Who will pray for Kalyan if I am not there? Who will intercede for Bihar if I am not there? Who will intercede for our staff if I am not there? There are humpty of times, 1 மணியா இருக்கட்டும், 2 மணியா இருக்கட்டும், 3 மணியா இருக்கட்டும், I see her walking in the terrace and praying. இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இவ்வளோ டயர்டாயும் எப்படி அவங்க இவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்கன்றது எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைலிருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். மெனி பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் நீங்கள் பார்க்கலாம், யங் கேர்ள்ஸ், மிஷனரிஸ், நமக்கு எல்லாத்துக்குமே அவங்க பெரிய மோட்டிவேஷன். நான் ஒன்று அவங்க கிட்ட கடைசியாக நான் கேட்டேன், சிஸ்டர் உங்களோட லைஃப் ஏன் ஒரு பயோகிராஃபியாக நீங்கள் எழுதக்கூடாது? ஒய் டோன்ட் யூ ரைட் இட்? பிகாஸ் எங்கள் ஜெனரேஷன் நாங்கள் கொஞ்சம் உங்களை பார்த்துருக்கோம். அப்கமிங் ஜெனரேஷனுக்கு வி நீட் அ மிஷனரி ரோல் மாடல், அ ஃபீமேல். அவங்க சொன்னாங்க, ஐ டோன்ட் ஹாவ் ஸ்ட்ரென்த் எமோஷ்னலி, ஐ நீட் டு சிட், திங்க் அண்ட் ப்ராசஸ், அண்ட் ஐ நீட் பீப்புள் டு ஸ்டாண்ட் வித் மீ. நிறைய காரியங்கள் பகிர்ந்து கொண்டிருக்காங்க. நான் சொன்னால் பாஸ்டர் சொன்ன மாதிரி எனக்கு டைமே பத்தாது. ஏன்னா it's not a journey of 10 years only, it is like almost 20 years. When I was 23, I joined Harvest. எங்கள் அம்மா அப்பா மடியில் படுத்து நான் அழுததில்லை. எங்கள் அம்மா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஷி வாஸ் broken, ஒரு வாரமாக அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஷி லவ்ஸ் சிஸ்டர் ஜெசி. எதுவுமே நான் வீட்டில் ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் the person whom I go and hug, tell everything A to Z is அவங்க தான். ஒரு ஸ்பிரிச்சுவல் மதரா, ஒரு மென்டோரா, ஒரு மிஷனரியா, கரெக்ஷன், ரிபியூக்கிங், சேலஞ்ச்
ஒரு பர்சன் கிட்ட அவ்வளோ பெரிய ஒரு காரியங்கள் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஐ ரியலி தேங்க் காட். இன்னைக்கு நான் தைரியமாக நான் நிற்கிறேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சிஸ்டர் ஜெஸி அண்ட் பாஸ்டர். அண்ட் ரியலி ஐ மிஸ் அண்ட் ஜீனட் அண்ட் ஜேடன் ஆர் வெரி ஸ்பெஷல் டு மீ, ஸோ க்ளோஸ். இன்னும் நான் கவுண்ட் பண்ணுறப்ப நிசிம், ஜீனட், ஜேடன் இந்த 3 பேர் என் வாயில் எப்பயுமே வந்துட்டே இருக்கும். So we always thought like they are together. God has given a family. So comfort பண்றதுக்கு எனக்கு words இல்லை, but she has really lived a very meaningful life and none can replace Sister Jessie. Thank you.